வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மாதம் 2000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு எம்ஜிஆரின் பங்களிப்பு மகத்தானது. பிரதமர் மோடி புகழாரம். இருள் சூழ்ந்திருந்த தமிழகத்தை மீட்டெடுத்த மகத்தான தலைவர் எம்ஜிஆர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாழ்த்து பதிவு. ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு அரசு வேலை. முதலமைச்சர் அறிவிப்பு. தங்களை எதிர்க்கும் நாடுகளுக்கு தான் கண்டிப்பாக வரி விதிப்பேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப பெண்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2000 ரூபாய் செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதில் வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப பெண்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2000 ரூபாய் செலுத்தப்படும். ஆண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் அம்மா இருசக்கர வாகன திட்டம் உள்ளிட்ட தேர்தல் அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு கட்சி தலைவர்கள் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி தனது சமூக வலைதளத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாகவும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவரது பங்களிப்பு மகத்தானது என்றார். சமூகத்திற்கான அவரது தொலைநோக்கு பார்வையை நனைவாக்க எப்போதும் பாடுபடுவோம் என்று கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பதிவில் தீய சக்தியின் ஆட்சியிலேயே இருள் சூழ்ந்திருந்த தமிழகத்தை மீட்டெடுத்து கழகத்திற்கு பெருமை சேர்த்திட மகத்தான தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளில் போற்றி வணங்குவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்து தமிழர்களை தலைநிமிர வைப்பதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் அவர் ஏந்திய ஆயுதமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம் அரசியல் எதிரிகள் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி தமிழக மக்களுக்கு நல் ஆட்சியை வழங்குவோம் என்று கூறினார். இதையடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது சமூக வலைதள பதிவில் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் பொன்மனச் செம்மலாக ஏழை எளியோர்களுக்கான நலத்திட்டங்களின் நாயகராக மக்களாட்சி செய்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவருக்கு தனது புகழ் வணக்கத்தை செலுத்துவதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தமிழர் திருநாளையொட்டி நடைபெறுகிற ஜல்லிக்கட்டு போட்டியினை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் காளையர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் போட்டியினை காண வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் கண்டு ரசித்தார். பின்னர் அவர் களத்தில் நின்ற காளை உரிமையாளர்களுக்கு மோதிரத்தை பரிசாக வழங்கினார். இதையடுத்து அவர் பேசிய போது ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு பணி வழங்கப்படும் என்றும் அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மற்றும் உயர்தர சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். ஆர்டிக் பெருங்கடலில் பலத்துடன் உள்ள ரஷ்யா மற்றும் சீனா நாடுகளில் இருந்து அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டும் என்றால் கிரீன்லாந்து தங்களுக்கு அவசியம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆர்டிக் பெருங்கடலில் பலத்துடன் உள்ள ரஷ்யா மற்றும் சீன நாடுகளிடமிருந்து அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டும் என்றால் கிரீன்லாந்து தனக்கு வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வருகிறார். இந்நிலையில் இதற்கு பிற நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது ரஷ்யா மற்றும் சீனா நாடுகளிடமிருந்து அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டும் என்றால் கிரீன்லாந்து தங்களுக்கு கட்டாயம் தேவை என்றும் அதனால் சுயாட்சி பிராந்தியம் பகுதிகளை டென்மார்க் தங்களிடம் கண்டிப்பாக விற்க வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் டென்மார்க்கோ அல்லது நெட்டோ நாடுகளோ இதற்கு சம்மதிக்கவில்லை. டென்மார்க்கிற்கு உதவுவதற்காக பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய படைகளை கிரீன்லாந்திற்கு அனுப்பி வருகின்றன. ஆனால் தங்களுடைய பாதுகாப்பிற்காக கிரீன்லாந்து தேவை என வலியுறுத்தி வரும் ட்ரம்ப் அதற்காக அமெரிக்க இராணுவம் டென்மார்க் மீது தாக்குதல் நடத்தவும் தயாராக இருக்கிறது என்றும் சமீபத்தில் வெனிசுலா மற்றும் ஈரானில் நடந்த தாக்குதலை இதற்கு எடுத்துக்காட்டாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தங்களை எதிர்க்கும் நாடுகளுக்கு தான் கண்டிப்பாக வரி விதிப்பேன் என்றும் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். திருவண்ணாமலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தனது குடும்பத்தினருடன் மாட்டுப் பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடினார்.
திருவண்ணாமலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் மாடுகளை குளிப்பாட்டி மாட்டின் கொம்புகள் மற்றும் வண்டிகளுக்கு வர்ணம் தீட்டி மாட்டுப் பொங்கலை தனது மகன்கள் கம்பன் மற்றும் குமரன் ஆகியோருடன் கொண்டாடினார். மேலும் தனது பேரன் பேத்திகளுடன் மாட்டு வண்டியில் ஏறி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் மாட்டு வண்டியை ஓட்டி மாட்டுப் பொங்கலை வெகு சிறப்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு கொண்டாடினார். தொடர்ந்து விவசாயிகளுக்கு மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு வேஷ்டி புடவை சேலைகளை வழங்கினார். ஹெலிகாப்டர் சுற்றுலா மையத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் அன்பரசன் ஹெலிகாப்டர் முன் பொங்கல் வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் உள்ள ஹெலிகாப்டர் சுற்றுலா மையத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு ஹெலிகாப்டர் முன் பொங்கல் வைத்தார். பின்னர் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பங்கேற்று கண்டுகளித்தனர். இந்நிகழ்வில் ஒன்றிய குழு தலைவர் இதயவர்மன், ஏடோ டான் நிறுவன பொறுப்பாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை சங்கமம் கலைஞர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பொங்கல் கொண்டாடினார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதி வளாகத்தில் சென்னை சங்கமம் கலைஞர்களுடன் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி பொங்கல் பண்டிகை கொண்டாடினார். இந்நிகழ்வில் கரகாட்டம், மயிலாட்டம், பறை, இசை, வாத்தியங்கள் முழங்க ஏராளமான கலை நிகழ்ச்சிகளும் களரி உள்ளிட்ட வீர விளையாட்டுகளும் நடைபெற்றது. மேலும் சென்னை சங்கமம் கலைஞர்களுக்கு பொங்கல் முன்னிட்டு புத்தாடைகளும் கனிமொழி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி பேசியதாவது: பராசக்தி திரைப்பட குழுவினர் உடன் பிரதமர் மோடி பொங்கல் விழா கொண்டாடி உள்ளார் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், நம்ம பொங்கலை பற்றி நாம் பேசுவோம் என்றும் தேர்தலுக்கும் தேர்தல் பொங்கலுக்கும் நினைவு வரக்கூடியவர்களை பற்றி பேசிய என்ன பயனில்லை எனவும் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக தமிழக அரசின் கருத்தை மத்திய அரசு கேட்டுள்ளது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இது குறித்து முதலமைச்சரும் தமிழக அரசும் ஏற்கனவே தெளிவாக இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என தெரிவித்து உள்ளோம் என்றும், ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து தமிழக அரசு உரிய விளக்கத்தை அளிக்கும் என்றும் தெரிவித்தார். எந்த அளவுக்கு பாடுபடுத்தப்பட்டு அது வெளியிடப்பட்டது என்று நமக்கு எல்லாம் தெரியும். அதனால தொடர்ந்து சென்சர் அப்படிங்கிறது ஒரு டூலாக மாற்றப்படும் போது மக்களுக்கு எதிரான ஒன்றாகவும் ஒரு ஆளுங்கட்சியின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படும் போது இப்போ இடி, சிபிஐ எல்லாமே அப்படி தான் தொடர்ந்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தையூரில் 10 ஆண்டுகளுக்கு முன் நிறுத்தப்பட்ட பேருந்து சேவை வரும் 30ஆம் தேதிக்குள் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அமைச்சர் அன்பரசன் உறுதியளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தையூரில் திமுக ஒன்றிய தலைவர் இதயவர்மன் தலைமையில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் பங்கேற்று பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பை வழங்கினார். இதையடுத்து அவர் பேசியபோது, தையூரில் 10 ஆண்டுகளுக்கு முன் நிறுத்தப்பட்ட பேருந்து சேவை வருகின்ற 30ஆம் தேதிக்குள் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து வருகின்ற 19ஆம் தேதி முதலமைச்சர் தமது பகுதிக்கு வருகை தர உள்ளதாக தெரிவித்தார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பண்ருட்டி அருகே அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழாவில் முன்னாள் அமைச்சர் சம்பத் பங்கேற்று பரிசு பொருட்கள் வழங்கினார். கடலூர் மாவட்டம் தொரப்பாடு பேரூராட்சியில் அதிமுக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் 108 பெண்கள் ஒரே நேரத்தில் சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தொழில்துறை அமைச்சர் சம்பத் கலந்து கொண்டு பெண்கள் அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கினார். காரைக்காலில் நடைபெற்ற சாலை ஓர கலை நிகழ்ச்சியை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கார்னிவல் விழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் சாலை ஓர கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் பங்கேற்று தொடங்கி வைத்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் பல்வேறு வேடங்கள் அணிந்தும் பல்வேறு இசை வாத்தியங்களை முழங்கியும் காண்போரை கவரும் விதமாக சாலை ஓர கலை விழா நடைபெற்றது. இதையொட்டி மாவட்ட காவல்துறை சார்பில் காவலர்கள் பலத்த காவல் பணியில் ஈடுபட்டனர். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி மாடுபிடி வீரர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படவில்லை என்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கலை முன்னிட்டு நடைபெற்று வருகிறது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா செய்தியாளர்களிடம் இதுகுறித்து பேசியபோது, அவனியாபுரம் பகுதியில் உள்ளூர் மாடுகளுக்கான டோக்கன் கிடைப்பதில் சில குறைபாடுகள் இருப்பதாக கூறினார்கள். ஆனாலும் இந்த மாதிரி நேரங்களில் நாம் அவற்றை ஏற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய ராஜன் செல்லப்பா,
நிரந்தரம் வாடிவாசல் அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவனியாபுரம் பகுதியில் ஜல்லிக்கட்டு வசதியான இடங்களில் அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கூறினார். மேலும் மாடுபிடி வீரர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் மாடுபிடி வீரர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தும் அதை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறையில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகையொட்டி கலை நிகழ்ச்சி போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மயிலாடுதுறையில் தஞ்சாவூர் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பொங்கல் விழா முன்னிட்டு கலை நிகழ்ச்சி போட்டிகள் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை தியாகி நாராயணசாமி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் பரதநாட்டியம், கிராமிய நாட்டுப்புற கலைஞர்களின் பச்சைக்காளி, பவளக்காளி நடனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதனை கலை ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் சான்றிதழ் வழங்கினர். சூரியூரில் ஜல்லிக்கட்டு விழாவை மாவட்ட ஆட்சியர் சரவணன் உறுதிமொழி வாசித்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு விழாவை திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 800 மாடுகள் மற்றும் 400 வீரர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் உதவி இயக்குனர் ராஜசேகர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஜல்லிக்கட்டு காளைகள் பரிசோதனை செய்து அனுப்பினர். இவ்விழாவில் அதிக காளைகளை அடக்கும் வீரருக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார்பில் அமைச்சர் நேரில் வழங்க உள்ளார். மேலும் வெற்றி பெறுபவர்களுக்கு ஸ்கூட்டர், பைக், சைக்கிள், ரெஸ்ஸிங் டேபிள், தங்க காசு, ரொக்கம் ஆகியவையும் பரிசாக வழங்கப்படுகிறது. பாதுகாப்பு பணியில் திருவெரும்பூர் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் அரவிந்த் பனபாத் தலைமையிலான 600 காவல்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு விழாவை காண வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். மேலும் மலேசியா சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஜல்லிக்கட்டில் பங்கு பெற்று விழாவை கண்டு மகிழ்ந்தார். திருவையாறு ஔவை கோட்டத்தில் தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளுக்கு சைவ தமிழ் மாமணி விருது வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஔவை கோட்டத்தில் தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளுக்கு சைவ தமிழ் மாமணி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் ஐயா கல்விக் கழக தலைவர் முனைவர் கலைவேந்தன் தலைமை வகித்தார். இதில் மருத்துவர் நரேந்திரன் தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளுக்கு சைவ தமிழ் மாமணி விருது வழங்கினார். முனைவர் கலைவேந்தனின் பட்டினப்பாலை ஒரு வரலாற்று தொலைக்காட்சியும் படம் என்ற நூலை தருமபுரம் ஆதீனம் வெளியிட அந்தமான் கல்வித்துறை முன்னாள் இணை இயக்குனர் முனைவர் ஐயா ராசு, அவை கோட்ட அறிஞர் பேரவை அமைச்சர் வள்ளியநாயகம் முத்துவேலு, ஹைதராபாத் தெலுங்கானா தமிழ் சங்க பொதுச் செயலாளர் ராஜ்குமார் சிவாஜி ஆகியோர் பெற்று கொண்டனர். இதில் மெலட்டூர் பாகவத மேளா, விஜயாலயா, பிரியம், வதா முரளி குழுவினர் ஆண்டாள் திருப்பாவை நாட்டியம் நாடகம் இடம்பெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அவ்வை கோட்ட அறிஞர் பேரவை தமிழ் ஐயா கல்விக் கழகம், அவ்வை அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்தனர். அரக்கோணத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கிழக்கு மாவட்டம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட கிழக்கு மாவட்ட தலைவர் சுதாகர் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் பிரேம், மாவட்ட துணைத் தலைவர் ஆல்பர்ட் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் பகுதியை சேர்ந்த தமிழ் செல்வன் என்பவரால் அனுப்பி வைக்கப்பட்ட திருவள்ளுவர் உருவம்தான் உலகெங்கும் போற்றப்படுகிறது என அவரது கொள்ளுப்பேரனும் மூத்த வழக்கறிஞர் பூபதி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஓலக்காசி கிராமத்தை சேர்ந்தவர் தமிழ் பற்றாளர் தமிழ் செல்வன். இவர் சென்னைக்கு பணி நிமித்தமாக 1959ஆம் ஆண்டு பாவேந்தர் பாரதிதாசன் அவரை சந்தித்து தன்னிடம் இருந்த ஒரு படத்தை காட்டினார். அப்போது நடைமுறையில் இருந்த திருவள்ளுவர் உருவம் படம் சைவ சமயத்தை அடிப்படையாக கொண்டு பாலு சகோதரர்கள் வரைந்த ஓவியம் என்று கூறினார். பின்னர் ஓவியர் KR வேணுகோபால் சர்மா வரைந்திருக்கும் ஓவியத்தை காட்டி இந்த உருவப்படத்தை உலகுக்கு கொண்டு வர உதவுமாறு தமிழ் செல்வனிடம் பாரதிதாசன் வேண்டுகோள் விடுத்தார். அதன் பேரில் திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு காரணகர்த்தாவாக உருவாக்கினார். இது குறித்து தமிழ் செல்வனின் கொள்ளு பேரனும் மூத்த வழக்கறிஞர் பூபதி பேசிய போது, தமிழ் தாத்தா திருவள்ளுவருக்கு எத்தனையோ பேர் உருவம் கொடுத்து இருந்தும்
குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்செல்வன் என்பவரால் அனுப்பி வைக்கப்பட்ட உருவம்தான் உலகெங்கும் போற்றப்படுகிறது என்றார். மேலும் இது தமிழக அரசால் அனுமதிக்கப்பட்டு உள்ளது என குறிப்பிட்டார். திருவள்ளுவருக்கு எத்தனையோ பேர் உருவங்களை தந்திருந்தாலும் குடியாற்றத்தில் திரு ராம தமிழ்ச்செல்வன் என்பவரால் அளிக்கப்பட்ட அந்த உருவம்தான் தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களால் பின்பற்றப்படுகிற அந்த உருவம் நம்முடைய மண்ணிலிருந்து வந்த உருவம் என்பதை நினைக்கும் போது இந்த குடியேற்ற நகரத்தைச் சார்ந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பெருமை. உங்கள் அனைவருக்கும் திருவள்ளுவர் தினநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஜெர்மன் நாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடம்பாடியில் திருக்கழுக்குன்றம் திமுக வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் பூபதி தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாமல்லபுரம் வந்திருந்த ஜெர்மன், லண்டன், கனடா நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 15 பேர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட வெளிநாட்டு பயணிகளுக்கு ஊர் மக்கள் பொங்கல், பாதுஷா, கோவில்பட்டி தேங்காய் பர்ஃபி போன்ற இனிப்பு வகைகளை வழங்கினர். தொடர்ந்து ஊராட்சியில் உள்ள ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோருக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருக்கழுக்குன்றம் ஒன்றிய துணை சேர்மன் பச்சையப்பன், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் ஆகியோர் வேட்டி சேலை போன்றவைகள் வழங்கினர். ஓமலூரில் நடைபெற்ற உலக சாதனை கராத்தே செய்முறை நிகழ்ச்சியில் மாணவர்கள் 1 மணி நேரம் இடைவிடாது கராத்தே செய்து உலக சாதனை படைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தமிழ்நாட்டு கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் உலக சாதனை கராத்தே செய்முறை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மணி, அசோசியேஷன் தலைவர் மணி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இதன்பின் 1200 மாணவர்கள் பங்கேற்று 1 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாது 100 வகையான கராத்தே செய்முறை விளக்கத்தினை செய்து காட்டி அசத்தினர். இந்நிகழ்வு உலக சாதனையாக அறிவிக்கப்பட்டு பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. பூந்தமல்லியில் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இலவச கல்வி மையம் திறந்து வைக்கப்பட்டது. பூந்தமல்லி அருகே திருமழிசை பிராயம்பத்தில் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இலவச கல்வி மையம் திறப்பு விழா பாதிரியார் டெல்லி பாபு, விண்ணரசி மற்றும் ஆனந்த் பாபு சௌமியா தலைமையில் நடைபெற்றது. இதில் தனது தாய் ரூபி ஜெயராமன் சிறப்பு அழைப்பாளராக அழைத்து வந்து திறந்து வைக்கப்பட்டது. தனது தந்தை ஜெயராமன் நினைவாக திறக்கப்பட்ட நிலையில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக தரமான கல்வி கற்று தரப்படும் எனவும், கல்வி மையத்தில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை 5000 வழங்கப்படும். மேலும் உயர்கல்விக்கு வழிகாட்டுதல், மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு பயிற்சிகள் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு தனலட்சுமி, நாகராஜ், கோமதி, சூரிய பிரகாஷ், சசி ரேகா, யுவராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். வாழப்பாடியில் பொங்கல் பண்டிகையொட்டி வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் குவிந்ததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பொங்கல் பண்டிகையொட்டி வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முக்கிய இடமான காவல் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் ஸ்தம்பித்து நின்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் பொங்கலை முன்னிட்டு மண்பானை விற்பனை களை கட்டியுள்ளதால் பானை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பொங்கலை முன்னிட்டு மண்பானை விற்பனை களை கட்டியது. புது பானையில் பொங்கல் வைப்பது பாரம்பரிய வழக்கமாக இருந்து வருவதால் மண்பானைகளுக்கு பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு காணப்படுகிறது. இதனால் சாலை ஓரங்கள் மற்றும் கடை வீதிகளில் பானை வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. இதில் சிறிய பானைகள் முதல் பெரிய பானைகள் வரை 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. பல ஆண்டுகளாக பானை வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் ஓமலூர் வியாபாரி இது குறித்து பேசிய போது, மழை இடையூறு இல்லாத காரணத்தால் இந்த ஆண்டு விற்பனை நன்றாக இருப்பதாகவும், பாரம்பரியத்தை காக்கும் வகையில் மண்பானைகளின் பயன்பாடு அதிகரிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாடி நான் இருக்கிறேன். என் தொழிலே கண்டிப்பான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு வியாபாரம் ஆகிட்டு இருக்குதுங்க. ஜனங்க விரும்பி பண்பானை எடுக்கிறாங்க. மகளிர் குழுவில் எடுத்துட்டு போனாங்க, யூனியன் ஆஃபீஸர் எடுத்துட்டு போனாங்க, பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸர் எடுத்துட்டு போனாங்க. இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல வியாபாரம். இன்னும் 2 நாள் வியாபாரம் இருக்குதுங்க. இன்னும் 2 நாளைக்கு ஓரளவு விற்கும். குடியரசு தின விழாவில் நடைபெறும் பேரணியில் தென்னிந்திய அளவில் முதலிடம் பெற்ற தமிழக மாணவிகளை விட்டுவிட்டு கேரள மாணவிகளை தேர்வு செய்துள்ளதாக மாணவிகளும் பெற்றோர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். டெல்லியில் வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாட்டின் பெருமை பறைசாற்றும் விதமாக பல்வேறு அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதில் பங்கேற்பதற்கு நாடு முழுவதும் தகுதி போட்டிகள் நடத்தப்பட்டு பின்னர் அணிவகுப்பு அணிகளானது தேர்வு செய்யப்படும்.
அதன்படி பிராஸ் பேண்ட் அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக நடைபெற்ற தகுதி போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவிகள் தகுதி போட்டியில் பங்கேற்றனர். அதில் தமிழ்நாடு அளவில் கோவை அளவிலான கான்வென்ட் பள்ளி மாணவிகள் 29 பேர் மாநில அளவில் முதலிடம் பெற்று தென்னிந்திய தகுதி போட்டியில் பங்கேற்றனர். தென்னிந்தியாவில் முதல் இடம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டு சான்றிதழ்கள், கோப்பைகள் எல்லாம் வழங்கப்பட்ட நிலையில் திடீரென 2 நாட்களுக்கு முன்பு கேரளா மாநிலம்தான் முதல் இடம் பெற்றது என வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும், இதனால் தங்களின் ஆசைகள், கனவுகள் அனைத்தும் பொய்யாகிவிட்டதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக தமிழக முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இதில் தலையிட்டு தங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர். கீழ்படப்பையில் நின்றிருந்த பால் வண்டி மீது தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டு மின்கம்பம் சேதமடைந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக 30 பேர் உயிர் தப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் பாலாஜாபாத் சாலை கீழ்படப்பையில் நின்றிருந்த பால் வண்டி மீது தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. 160 லிட்டர் தயிருடன் நின்றிருந்த டோஸ்ட் பால் வேன் மீது சுமார் 30 பயணிகளுடன் வந்த தனியார் பேருந்து மோதியதில் பால் வேன் சேதமடைந்ததுடன் மின்கம்பமும் சாய்ந்து சேதமடைந்தன. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் வர்கீஸ், பால் வேன் ஓட்டுநர் விஜய் உட்பட அனைத்து பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர். இந்த விபத்துக்கான காரணம் பேருந்து ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த குறித்து காவல்துறையினர் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்த நபரை ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவேனைநல்லூர் அருகே அருங்குறிக்கை வனப்பகுதியில் காவல் ஆய்வாளர் அழகிரி தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர்கள் சுந்தரராஜன், அன்பழகன் உள்ளிட்ட காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கிரண்குமாரை சோதனை செய்த போது 10,000 ரூபாய் மதிப்பிலான அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை வைத்திருந்தார். அதை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மதுக்கூர் அருகே கார் மற்றும் இருசக்கர வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தஞ்சை மாவட்டம் மதுக்கூரில் கீழ்குறிச்சியில் இருந்து மண்டலக்கோட்டை நோக்கி புல் அறுக்க இருசக்கர வாகனத்தில் சென்ற தனபால் மற்றும் ரங்கையன் ஆகிய இருவரும் பள்ளிக்கு அருகே உள்ள சின்ன சாலையில் வாகனத்தை திருப்பிய போது நாகப்பட்டினத்தில் இருந்து மதுக்கூர் நோக்கி வந்த கார் பின்னால் இருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் நிலை தடுமாறி பக்கத்தில் இருந்த வாய்க்காலில் தலை குப்புற கவிழ்ந்தது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கார் ஓட்டி வந்த நாகப்பட்டினத்தை சேர்ந்த ராஜேஷ் அவருக்கு மட்டும் முகத்தில் காயங்களுடன் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விவரம் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருவரின் உடலையும் மீட்டு உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பண்ருட்டியில் பஜனை குழுவினர் கிருஷ்ணர், அனுமன், சிவன், முருகர் போன்ற வேடங்களை அணிந்து வழிபாடு செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த சிறுவத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி சமேத சீனிவாச பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் பஜனை வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அதனையொட்டி இந்த ஆண்டும் பஜனை வழிபாடுகள் நடைபெற்றது. இறுதி நாளான பொங்கல் அன்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பஜனை குழுவினர் கிருஷ்ணர், அனுமன், சிவன், பார்வதி, கருப்பசாமி, முருகர் போன்ற பல்வேறு வினோத வேடங்களை அணிந்தவாறு நகரின் முக்கிய வீதியின் வழியாக பஜனை பாடல்களை பாடியவாறு கோவிலை வந்தடைந்தனர். அப்பொழுது பெண்கள் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்தும் வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறையில் மாயூரநாதர் ஆலயத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாயூரநாதர் நற்பணி மன்ற சார்பில் மாயூரநாத சுவாமி மற்றும் அபயாம்பிகை அம்பாளுக்கு 26வது ஆண்டாக நெய் அபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மாயூரநாதர் ஆலயத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாயூரநாதர் நற்பணி மன்றம் சார்பில் மாயூரநாத சுவாமி மற்றும் அபயாம்பிகை அம்பாளுக்கு 26வது ஆண்டாக நெய் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சோடச தீபாராதனை, மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். முன்விரோதம் காரணமாக டெம்போ ஓட்டுநரை உயிர் மாய்க்க செய்த முகேஷ் கண்ணன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சரலூரை சேர்ந்த ரமேஷ் டெம்போ ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவு காரணமாக ரமேஷின் மனைவி காலமான நிலையில் அவர் தனது 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு வீட்டின் அருகே நடைபெற்ற பொங்கல் விழா கலை நிகழ்ச்சியில் ரமேஷ் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. நிகழ்ச்சியின் போது அதே ஊரை சேர்ந்த மணிகண்டனுடன் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து பொதுமக்கள் இருவரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர்.
இருவரும் அங்கிருந்து வீட்டிற்கு சென்றுள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு முகேஷ் கண்ணனுடன் ரமேஷுக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முகேஷ் கண்ணன் ரமேஷை பின்தொடர்ந்து வந்து தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக ரமேஷை தாக்கியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே ரமேஷ் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ரமேஷுடன் இருந்த மணிகண்டன் தடுக்க சென்றபோது அவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டார் காவல்துறையினர் ரமேஷின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து முகேஷ் கண்ணனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாட்டுப் பொங்கல் அன்று கூடிய ஓமலூர் மாட்டு சந்தையில் இந்த வருடம் மாடுகள் வரத்து குறைந்து காணப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற பெருமாள் கோவில் மாட்டு சந்தை கூடியது. மாட்டு பொங்கலை முன்னிட்டு கூடிய இந்த சிறப்பு மாட்டு சந்தையில் வழக்கத்தை விட கால்நடைகள் வரத்து குறைந்தே காணப்பட்டது. பொங்கல் பண்டிகை என்பதால் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநில வியாபாரிகள் மாடுகளை கொண்டு வரவில்லை. அதனால் காளைகள், காளை கன்றுகள், ஜோடி கன்றுகள் வரத்து குறைந்தே காணப்பட்டது. உள் மாநில வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் பொங்கலை கொண்டாடுவதற்காக பால் மாடுகள், கன்றுகள் மற்றும் காளைகளை வாங்கி சென்றனர். கடந்த வருடம் பொங்கல் அன்று 10 முதல் 15 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதாகவும், ஆனால் இந்த வருடம் மாட்டுப் பொங்கல் அன்றே சந்தை கூடியதால் வியாபாரிகள் வரத்து குறைந்து 4 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே வர்த்தகம் நடந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பொங்கல் கேக் தயாரித்து தனியார் பேக்கரி ஒன்று அசத்தியுள்ளது. பொதுவாக கேக் என்றாலே கிறிஸ்துமஸ் என்பது அனைவரின் எண்ணத்தில் தோன்றும் ஒன்றானது. ஆனால் அதில் சற்று வித்தியாசமாக பொங்கலுக்கும் கேக் என்ற வியாபாரி யுக்தியோடு தனியார் பேக்கரி நிறுவனம் ஒன்று களத்தில் இறங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் மினி பேக்கரி குழுமத்தின் பேக் அண்ட் ஸ்பைல் பேக்கரி ஒன்று செயல்படுகிறது. சுமார் 50 வருடங்களாக பேக்கரி தொழில் ஈடுபட்டு வரும் மினி பேக்கரி குழுமம் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பொங்கல் கேக்கை வடிவமைத்துள்ளனர். பல வண்ண நிறங்களில் பொங்கல் பானையுடனான கேக் தயார் செய்யப்பட்டு கடையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் மட்டுமல்லாது அப்பகுதியை சேர்ந்த மக்களும் பொங்கல் கேக்கை ரசித்து பார்த்ததோடு செல்ஃபியும் எடுத்து செல்கின்றனர். இது குறித்து பேக் அண்ட் ஸ்பைஸ் பேக்கரி உரிமையாளர் ராஜேஷ் கூறுகையில், கிறிஸ்துமஸுக்கு மட்டுமே கேக் என்ற எண்ணம் மக்கள் மனதில் இருந்து கொண்டு வரும் சூழல் பொங்கலுக்கும் கேக் என்பதை நினைக்கும் விதமாக பொங்கல் கேக்கை அறிமுகப்படுத்தியதாக கூறியுள்ளார். ஏன் நமக்கு பொங்கலுக்கு கிறிஸ்மஸ் மாதிரி கேக்கை ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு உள்ள ஒரு இதில் நான் பொங்கலுக்கு பானை மாதிரி பானை வடிவில் கேக்கை ரெடி பண்ணி 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ 25 கிலோ அந்த மாதிரி இதில் இப்போ பண்ணி வந்துட்டுருக்கேன். மக்களுக்கு இடையில் இந்த பானை கேக்குன்றது ஒரு ட்ரெண்டாகி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஆர்டர் தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நான் கேக்கை ரெடி பண்ணி கொடுக்கலாம்னு இதில் இருக்கிறேன். பொங்கல் திருநாளையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசியல் கட்சிகள் சார்பில் பொங்கல் விழாக்கள் கொண்டாடப்பட்டுள்ளன. அவற்றை தற்பொழுது தொகுப்புகளாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செல்வ விநாயகர் கோவில் மற்றும் வெங்கடேச பெருமாள் கோவிலில் உலக மக்கள் நன்மை மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டி பெண்கள் இணைந்து பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்நிகழ்வில் பஜனை பாடல்கள் பாடியும் பொங்கலோ பொங்கல் என கூறியும் அனைவரும் பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம், அதன் சுற்று வட்டார கிராம பகுதிகளில் தைப்பொங்கல் முன்னிட்டு அதிகாலை முதலே வீட்டு வாசல்களில் வண்ணக்கோலங்கள் இட்டு புது பானையில் பொங்கல் வைத்து குடும்பத்துடன் சூரிய பகவானை வழிபட்டனர். தொடர்ந்து குடும்பத்துடன் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் விழாவை மிக விமர்சையாக கொண்டாடினர். திருப்போரூர் அடுத்த உள்ள மடையத்தூரில் ஊராட்சி கழக செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளரான வழக்கறிஞர் பையனூர் சேகர் கலந்து கொண்டு 3000க்கும் மேற்பட்டோருக்கு நாட்காட்டி மற்றும் வேட்டி சேலையை பரிசாக வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தை சேர்ந்த நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடினர். சென்னை நன்மங்கலத்தில் உள்ள தாகூர் மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி தாளாளர் நோமி தாஸ் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த பண்டிகையை முன்னிட்டு மாணவர்களுக்கு பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, உரியடித்தல் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் ஊராட்சியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சிவகாமி தங்கராஜ் ஊராட்சியில் உள்ள திமுக பிரமுகர் மற்றும் பொதுமக்களுக்கு வேஷ்டி, சட்டை மற்றும் சேலையை அன்பளிப்பாக வழங்கினார். அரியலூர் மாவட்டம் ஆயுதப்படை மைதானத்தில் காவல் கண்காணிப்பாளர்
விஸ்வேஷ் சாஸ்திரி தலைமையில் பொங்கல் மற்றும் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் மாட்டு வண்டியில் வருகை புரிந்தனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் பள்ளி முன்னாள் இந்நாள் மாணவர்கள் தமிழர் நீதி கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்கம் இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார்கள். இதில் தமிழர் நீதி கட்சி ஏர் உழவர் சங்கத்தின் நிறுவனர் இளவரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மாங்கன்றுகள், பலாக்கன்றுகள் மற்றும் பல்வேறு வகையான மரக்கன்றுகள், கரும்புகள் மற்றும் நாள்காட்டிகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் உள்ள கோட்டக்கரை மைதானத்தில் திமுக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் திமுக நகர செயலாளர் வெங்கடேசன் தலைமை வகித்தார். மேலும் புதுப்பானையில் பொங்கல் வைத்து காளை மாட்டுடன் பொங்கலை கொண்டாடினார். அப்போது சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கமிட்டு உறுதிமொழி ஏற்றனர். இதில் இந்தியா கூட்டணி கட்சி தொண்டர்களும் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இதில் மறைக்கோட்ட அதிபர் பங்கு தந்தை ஆனந்தராஜ் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் மக்களுக்கு கோலப்போட்டி, கம்பு சுத்துதல் போட்டி, கயிறு இழுத்தல் போட்டி உள்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மறைக்கோட்ட அதிபர் பங்கு தந்தை ஆனந்தராஜ் பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து பாரம்பரிய இசைக்க நடனம் ஆடினார்கள். விழாவில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் காட்டுப்பையூர் கிராமத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் தலைமையில் பெண்களுக்கான கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் இயற்கை சார்ந்த கோலங்கள் மற்றும் பல்வேறு கோலங்களை இட்டு அசத்தினர். இதில் முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மனூரில் பொங்கல் திருவிழா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அம்மனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானவேல் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவிற்கான ஏற்பாட்டினை விழா ஒருங்கிணைப்பாளர்கள், கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் திராவிட கழகம் சார்பில் பெரியார் தேநீர் கடையின் முன்பு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் என்று திராவிட கழகம் சார்பில் பொன் சமத்துவ பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடினர். இந்த பொங்கல் விழாவினை தமிழ் புத்தாண்டு விழாவையும் முன்னிட்டு திராவிட திருநாள் என்று, பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் என்று, திராவிட பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்றும் கோஷங்கள் எழுப்பினர். இந்த பொங்கல் திருநாள் நிகழ்ச்சியில் திராவிடர் கழகம் காப்பாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த சமுத்திர பொங்கல் திருநாளில் மாவட்ட தலைவர் இளந்திரையன், மாவட்ட செயலாளர் வெற்றி செல்வன், மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் சிலம்பரசன், பசுபதி, முகமது பாஷா, குமரேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை சமத்துவ பொங்கல் திருநாளாக கொண்டாடினர். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,06,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 13,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,400 ரூபாய் அதிகரித்து 1,06,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,15,896 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 310 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மாதம் 2,000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு எம்ஜிஆரின் பங்களிப்பு மகத்தானது. பிரதமர் மோடி புகழாரம். இருள் சூழ்ந்திருந்த தமிழகத்தை மீட்டெடுத்த மகத்தான தலைவர் எம்ஜிஆர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாழ்த்து பதிவு. ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு அரசு வேலை. முதலமைச்சர் அறிவிப்பு. தங்களை எதிர்க்கும் நாடுகளுக்கு தான் கண்டிப்பாக வரி விதிப்பேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.